யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது, அப்பா யோசேப்பு உயிரோட கூட தான்ப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனடியாக அவருடைய ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ள ஒரு பலன் வந்து விட்டது. இன்றைக்கு என்ன கவனியுங்கள், சோர்ந்து போய் முடிந்தது என்று அணைந்து போன ஒரு மனுஷனுக்கு மகன் உயிரோட இருக்கிறார் என்கிற வார்த்தை அவரை கொளுத்துமே. ஆனால் நமக்கும் ஒருவர் உயிரோட கூட இருக்கிறார். அதைத்தான் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், ஆனால் நம்முடைய கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். என்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ஒன்றை பார்த்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன வந்தாலும் என் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். யார் கைவிட்டாலும் என் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். யார் மறந்தாலும் என் ரட்சகர் எங்களுக்காக இருக்கிறார். இதையே நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். அன்றைக்கு யாக்கோபுடைய மங்கி போன வாழ்க்கை எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டதோ அதே போல நம்முடைய அணைந்து போன விளக்கை திரும்ப கொளுத்துவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார்.